மேலும் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பைரவர் வந்து சனி பகவான் வந்து வணங்கின கோலத்தில் வந்து காணப்படுவார். அதனால் வந்து சனி தோஷத்தால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பைரவரை வந்து தரிசனம் பண்ணலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து காவேரி பாலம் வர வழியில் காவேரி பாலத்துக்கு வடதுகை பக்கம் இருக்கிற ஓஎம்ஆர் இடுகாடுக்குள்ளார தான் இருக்குது. இந்த பைரவர் கோயில் பார்த்திங்க அப்படின்னா சுடுகாட்டுக்குள்ளார தான் இருக்கும். சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமி அன்னைக்கும் இங்கே இருக்கிற பைரவரை வழிபடுறப்போ வந்துட்டு தங்களுக்கு ஏற்பட்ட சனி தோஷங்கள் வந்து நிவர்த்தி அடைகிறதா அதிகம். இதுதான் வந்துட்டு இந்த கால பைரவரோட சன்னதி. அதாவது வந்து இடுகாட்டுக்குள்ளார தான் இது இருக்கும். என்ன இப்படி இடுகாட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்காதீங்க. சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு இங்கே வந்து வழிபடுவாங்க. மிகுந்த கூட்டம் காணப்படும். இது வந்து பேச்சியம்மனோட சன்னதி. இதுதான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கிற கால பைரவர். இந்த பைரவருக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஹரிச்சந்திர மகாபிரபு காணப்படுறாரு. அதாவது அயோத்தி ஆண்ட மன்னன். பொய்யே பேசக்கூடாது அப்படின்ட்டு